கருணாஸ் ஹீரோவாக பண்ணது வந்து உங்களோட முக்கிய பங்கு ஒன்று இருக்குது. ஸோ அவரோட ஹீரோ ஆக்குனதில் இப்போ அவரோட பையன் ஹீரோவாக இருக்காரு, டைரக்டராக இருக்காரு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் பார்த்தீங்களா? என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ஹீரோவாக ஆக்குனதில் அப்படின்னா என்ன டேரக்டர் ஆக்குனதும் அவர். ஓகே, ரெண்டுமே ஒரே ப்ராசஸில் நடந்துச்சு. ஸோ திண்டுக்கல் சாரதிக்கு நான் எஃபர்ட் போட்டோம், ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் இது ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் பண்ணி அது வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அது வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் அந்த ஃபிலிம் வருது. அந்த மாதிரி வந்து அதான் சொல்கிறேனே, பூபதி பாண்டியன் டைரக்டர் பூபதி பாண்டியன் சார் துவங்கி வச்ச ஒரு விஷயம். அது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அது பாட்டுக்கு வருது. யாரையும் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு என்னோட ஏஜும் கருணா சாருக்கு எனக்குமான நட்பும் ஒரு இயர். அவன் குழந்தையா இருக்கும்போது நான் வந்தேன். கூட தான் வளர்ந்துருப்பாரு. இப்போ எல்லாருமே என்ன வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. பட் அப்போவே சின்ன வயசுல நடிக்க வந்துட்டாரு. ஸோ அப்போ எப்படி இருந்தார்? இதே மாதிரியான ஒரு அவன் ஆக்டிவான பையன் தானே, சின்ன வயசுலேருந்து ஆக்டிவான பையன். ரெண்டாவது சார் வந்து ஒரு ஆல்பம் அது இதுன்னு மியூசிக்கல் நாலேஜ்லேருந்து வந்திருக்காரு. மேடம் வந்து ஒரு சிங்கர் அவங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸில் தானே வர்றான். அப்போது உங்களுக்கு அதுக்குள்ளே தானே ட்ராவல் இருக்கும். நல்லா வெரி க்ளீன் ஷாட் அது. ரொம்ப அப்போவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்படி தான் வருவான், அதுதான் நடக்கும்.